சிறந்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் உலகத்திலே கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்திருக்கிறான். படைப்புகளில் சிறந்தவன் மனிதன். படைப்புகளிலே சிறந்தவன் மனிதன். மனிதர்களிலே சிறந்தவர்கள் நபிமார்கள். நபிமார்களிலேயே சிறந்தவர்கள் 313 ரசூல்மார்கள். ரசூல்மார்களிலே சிறந்தவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்கு போனாலும் சிறப்பு என்ற ஒரு வார்த்தை பெருமானாருக்கு மட்டுமே போய் சேரும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்வான், அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத் ருசுலா. அல்லாஹ் மலக்குமார்களை விட ரசூல்மார்களை விட நாயகத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். வ மினன் நாசி இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர். அல்லாஹ் சொல்லுவான், மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் மனிதர்களின் புனிதர்களாக இருக்கின்ற நபிமார்களை விட 313 ரசூல்மார்களை விட அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தில்கர் ருசுல் ஃபல்லல்னா பாதுகும் அலா பாதின். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், சில நபிமார்களை சில ரசூல்மார்களை சிலர்களை விட சிலர்களை நான் உயர்ந்தவர்களாக நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த அந்தஸ்திலே எல்லா நபிமார்களை விடவும் எல்லா ரசூல்மார்களை விடவும் எல்லா குத்துபுமார்களை விடவும் சிறந்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாயகன் அவர்களுக்கு 300 சிறப்புகளை அல்லாஹ் மற்ற நபிமார்களுக்கும் இவர்களுக்கும் மத்தியிலே ஆக்கி வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, விளங்கியவர்கள் மட்டும்தான் பெருமானாரை பிரியப்படுவார்கள். பெருமானாரின் சிறப்புகளை விளங்கியவர்கள் மட்டும்தான் பெருமானாரை பிரியப்பட முடியும். நாயகத்தை நாம் சுவாசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். அவர்களை நேசித்தால் அவருடைய நேசத்தின் மூலமாக அவர்களின் சுன்னத்துக்கள் அனைத்துமே நம் சுவாசமாக மாறி போகும், மாற்றமே இல்லை. ஆனால் நாயகத்தை நேசிப்பதில்லை, நாயகத்தை நேசிப்பதில்லை. நாயகத்தின் மீது புகழ் மாலைகள் பாடப்பட்டால் அதை கேவலமாக பேசக்கூடியவர்கள் உலகத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள். பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். காசுக்காக வேண்டி மௌலூது ஓதக்கூடியவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். காலம் தொட்டு இதை ஓதப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் போதே ஹஸ்ஸானு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரை பற்றி கவி பாடுகிறார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் ஏற்றி படியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகத்தை புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அவர்களின் மீது அன்பும் வரும், பாசமும் வரும், அவர்கள் முழுக்க சுவாசமும் வரும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுத்தான் தெரியுமா?